அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட், அப்பா திட்டும் போது அம்மா சப்போர்ட். தயவு செய்து செய்யாதீர்கள். அம்மா திட்டுகின்ற பொழுது எப்படியும் அவர்களுக்கு முன்னால் அந்த குழந்தைக்கு வக்காலத்து வாங்காத தகப்பன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டில் மிக ஆளுமையான குழந்தை உருவாகும். ஒருவர் வஞ்சனை சொல்லுகின்ற பொழுதுதான் இன்னொருவர் தடுத்து நிறுத்த வேண்டுமே தவிர இன்னொருவர் கண்டிக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தாமல் அதனுடன் சேர்ந்து பயணிப்பது என்பது குடும்ப உறுப்பினர்களுடைய மிக முக்கியமான கடமை. நாலே வார்த்தை உள்ள நுழைஞ்ச ஆண்கள் பேசுற வார்த்தை பாருங்க. சாப்பிட்டாச்சா? குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? படுத்துங்க. முடிஞ்சு போச்சு, குடும்பம் நடத்திட்டாரு. என்ன நடந்ததுன்னு வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்றீங்க? அதெல்லாம் அவருக்கு புரியாது மேடம். பேசினா சண்டை தானே மேடம் வருது, அதனாலயே பேசாம இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் ஒரு விஷயம் சொல்றேன், கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்ளலாம், அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய தகுதியோ உரிமையோ அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் இந்த சமூகம் அம்மா அப்பாவுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு. அது என்ன பாலிடிக்ஸ் தெரியல. குழந்தைய அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட், அப்பா திட்டும் போது அம்மா சப்போர்ட். தயவு செய்து செய்யாதீர்கள். என்ன பாலிடிக்ஸ் தெரியல. குழந்தைய அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட், அப்பா திட்டும் போது அம்மா சப்போர்ட். தயவு செய்து செய்யாதீர்கள். அம்மா திட்டுகின்ற பொழுது எப்படியும் அவர்களுக்கு முன்னால் அந்த குழந்தைக்கு வக்காலத்து வாங்காத தகப்பன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டில் மிக ஆளுமையான குழந்தை உருவாகும். ஒருவர் வஞ்சனை சொல்லுகின்ற பொழுதுதான் இன்னொருவர் தடுத்து நிறுத்த வேண்டுமே தவிர இன்னொருவர் கண்டிக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தாமல் அதனுடன் சேர்ந்து பயணிப்பது என்பது குடும்ப உறுப்பினர்களுடைய மிக முக்கியமான கடமை. நாலே வார்த்தை உள்ள நுழைஞ்ச ஆண்கள் பேசுற வார்த்தை பாருங்க. சாப்பிட்டாச்சா? குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? படுத்துங்க. முடிஞ்சு போச்சு, குடும்பம் நடத்திட்டாரு. என்ன நடந்ததுன்னு வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்றீங்க? அதெல்லாம் அவருக்கு புரியாது மேடம். பேசினா சண்டை தானே மேடம் வருது, அதனாலயே பேசாம இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் ஒரு விஷயம் சொல்றேன், கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்ளலாம், அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய தகுதியோ உரிமையோ அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் இந்த சமூகம் அம்மா அப்பாவுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு. அது என்ன பாலிடிக்ஸ் தெரியல. குழந்தைய அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட், அப்பா திட்டும் போது அம்மா சப்போர்ட். தயவு செய்து செய்யாதீர்கள். என்ன பாலிடிக்ஸ் தெரியல. குழந்தைய அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட், அப்பா திட்டும் போது அம்மா சப்போர்ட். தயவு செய்து செய்யாதீர்கள். அம்மா திட்டுகின்ற பொழுது எப்படியும் அவர்களுக்கு முன்னால் அந்த குழந்தைக்கு வக்காலத்து வாங்காத தகப்பன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டில் மிக ஆளுமையான குழந்தை உருவாகும். ஒருவர் வஞ்சனை சொல்லுகின்ற பொழுதுதான் இன்னொருவர் தடுத்து நிறுத்த வேண்டுமே தவிர இன்னொருவர் கண்டிக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தாமல் அதனுடன் சேர்ந்து பயணிப்பது என்பது குடும்ப உறுப்பினர்களுடைய மிக முக்கியமான கடமை. நாலே வார்த்தை உள்ள நுழைஞ்ச ஆண்கள் பேசுற வார்த்தை பாருங்க. சாப்பிட்டாச்சா? குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? படுத்துங்க. முடிஞ்சு போச்சு, குடும்பம் நடத்திட்டாரு. என்ன நடந்ததுன்னு வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்றீங்க? அதெல்லாம் அவருக்கு புரியாது மேடம். பேசினா சண்டை தானே மேடம் வருது, அதனாலயே பேசாம இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் ஒரு விஷயம் சொல்றேன், கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்ளலாம், அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய தகுதியோ உரிமையோ அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் இந்த சமூகம் அம்மா அப்பாவுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு. அது என்ன பாலிடிக்ஸ் தெரியல. குழந்தைய அம்மா திட்டும் போது அப்பா சப்போர்ட், அப்பா திட்டும் போது அம்மா சப்போர்ட். தயவு செய்து செய்யாதீர்கள்.